இந்த மாடு தாங்கண்ணா புள்ளிமானுங்கண்ணா. புள்ளிமானுங்களாண்ணே? புள்ளிமான். இந்த மாடு அதில் ஒன்று பட்டி பெருகட்டும். சுழியிருந்து எல்லாம் தெளிவாக இருக்கு. என்னண்ணா இது மடியெல்லாம் நரம் தாடையா இருக்குது மாட்டுக்கு. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணே சரிங்க. ஆனா கிராஸ்னா ஏபிஎஸ் கூட இந்த மாதிரி முதுகமைப்பும் இந்த மாதிரி உடம்பு கட்டும் இந்த மாதிரி சைஸ்ல உழுவுமான டவுட் தான். முதுகுல ஒரு ஆள் பாய் போட்டே படுத்துங்களா? 2 பேர் படுத்துக்கலாம். 2 பேரே படுத்துடலாம். அந்த மாதிரி ஹெவி சைஸ் மாடு. சரிங்க. சட்டையில வரலங்க தான் வந்ததுங்க. அப்புறம் 2 அணியத்துல 3 அணியத்துக்குள்ள வாங்கலாம்னு வந்ததுங்க. சரிங்கண்ணா. பால் ஒரு 15லேருந்து ஒரு 20 கிலோ கலந்து பார்க்கலாம். சரிங்க சரிங்க. இது எவ்வளோ கறவை சொல்லியிருக்காங்க? வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. அண்ணா நம்ம ஃபார்ம் பேர் நம்ம ஃபார்ம் லொகேஷன் அப்படியே சொல்லிருங்கண்ணா. நம்ம ஃபார்ம் பேர் பார்த்தீங்கன்னா அம்மன் டைரி ஃபார்முங்கண்ணா. ஓகேண்ணா. ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போகிற வழியில் பருவாச்சியில் இருக்குங்க. சரிங்க. நம்ம பேர் துரைங்கண்ணா. சரிங்கண்ணா. நம்ம வாரந்தோறும் பசுமாடுங்க எருமை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாரம் எத்தனை மாடுங்க எத்தனை எருமை வந்திருக்குண்ணா? நான் மொத்தம் 23ங்கண்ணா. ரைட்டுங்க. அதில் 22 மாடுங்க, ஒரு எருமைங்கண்ணா. சரிங்கண்ணா. ஒரு 5 ஏபிஎஸ் குவாலிட்டி ஹெச்எஃப் கிடேரிங்க வந்திருக்குங்க. ஆமாண்ணா. அதை பற்றி அப்படியே சொல்லிருங்க. அப்படியே இப்போ நம்ம லைனில் போகும்போது பார்த்துக்கலாம். சரிங்கண்ணா. இந்த வாரம் கறவை எந்த அளவுக்கு கம்மி கறவைலேருந்து எந்த அளவுக்கு அதிக கறவை வரைக்கும் இருக்குங்க? 15லேருந்து 30 லிட்டர் வரைக்கும் கொண்டு வந்திருக்குங்க. 15லேருந்து 30 வரைக்கும். சரிங்கண்ணா. இந்த வாரம் பட்ஜெட் வைஸ் எப்படின்னா 75லேருந்து 160 வரைக்கும் மாடு வந்திருக்குங்க. 160 வரைக்குமே மாடு வந்திருக்கு. ஆமாண்ணா. சரிங்கண்ணா. ஆனால் எருமை ஒரு ஹெவி சைஸில் எருமை வந்திருக்கு. எவ்வளோ கறவைண்ணா வரும் அந்த எருமை? ஆனால் அந்த எருமையெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரம் 10 அடி கூட ஹெவி சைஸ் எருமைங்கண்ணா. ரைட்டுங்க. வீடியோவில் பார்ப்பீங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. என்னண்ணா இது மடியெல்லாம் நரம் தாடையா இருக்குது மாட்டுக்கு. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க. நல்ல கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். ரைட்டுங்க. மாடு பாருங்க நல்ல கலர் பேச்சஸ். அதே மாதிரி நல்ல மடி செட்டு. சரிங்க. நல்ல ரோஸ் காம்பு, நல்ல கருமச்சை உளுந்திருக்கும். ரைட்டுங்க. இது ஃபுல்லா மடி எடுத்த மாடு கண்டு போட்டு 10 நாள் டைம் இருக்குங்க. நல்ல ரெட்டை முதுகுல ஹெவி சைஸ் மாடுங்க. சரிங்க. மாட்டு நடையில விடுறோம் பாருங்க. கறவை எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? 22 லிட்டர் அசால்ட்டா கறங்கன்னா 20 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. யாருக்கு வேணாலும் இன்னும் 10 நாள் டைம் இருக்கு. தண்ணி தீனிக்கு டாப் கிளாஸான மாடுங்க. நல்ல நெய் கட்டு, நல்ல வெயிட்டான மாடுங்க. சின்ன மாடு கிடையாது. வீடியோவில் பார்த்தாவே தெரியுதுன்னு தெரியல. நேரில் வந்து பார்த்தாதான் இதனுடைய மாடுனுடைய அளவெல்லாம் தெரியுங்க. சரிங்க. நேரில் பார்க்கறதுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கலாம். ஆனால் மாடு சுழியெல்லாம் சுத்தாங்கண்ணா? சுழியெல்லாம் சுத்தங்கண்ணா. நடு முதுகுல ஒரு சுழிங்க, நெத்தியில் ஒரு சுழி. அசவு கிடையாதுங்க, டபுள் கிடையாது. ரைட்டுங்க. தெளிவான மாடுங்கண்ணா. தேவைப்படுறேன் கனெக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேக்கா. வணக்கங்க அக்கா. எங்க இருந்துக்கா மாடு வாங்க வந்திருக்கீங்க? காட்டுப்பாளையங்க. காட்டுப்பாளையங்களா? இதான் அண்ணன்ட்ட மொதல் வாட்டி மாடு வாங்குறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேங்க. ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்களா? சரிங்கக்கா. அண்ணன் இப்போ இன்னைக்கு பண்ணையில் எவ்வளோ மாடுக்கா இருந்திருக்கும்? எங்க வீட்ல இங்க ஒரு 20 மாடாட்டு இருக்கு. 20 மாடாட்டு இருக்கு. சரிங்கக்கா. இப்போ இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்க. எப்படி அண்ணன் முன்னாடியே ஆல்ரெடி யாரும் வாங்கினவங்க சொல்லி வரீங்களா இல்லை நீங்களே பார்த்து? நாங்களே பார்த்து வந்தோங்க. சரிங்கக்கா. இப்போ இன்னைக்கு இத்தனை மாடு, இந்த மாடை எப்படிக்கா தேர்வு பண்ணீங்க? அந்த மாடு ஒவ்வொன்றும் பார்த்து சொல்லி பார்க்கறது, குணமனம் எல்லாம் பார்த்து வாங்குவாங்க. எல்லாம் பார்த்து தான் குணமனம் நல்லா இருக்குது. சொல்லி பார்த்து எல்லாம் பார்த்தேன். சரிங்கக்கா. இப்போ கறவை சொல்லியிருக்காங்கக்கா. இது 20 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்க. சரிங்கக்கா. முன்னே ஆல்ரெடி மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க? வளர்த்துட்டு இருக்கிறோம். வீட்டில் எவ்வளோ மாடுக்கா இருக்கு? எங்க வீட்டில் 3 மாடு இருக்கு. 3 மாடு இருக்கு. சரிங்கக்கா. எல்லாமே அதிக கறவை மாடுங்களா? இந்த மாதிரி கம்மியான கறவை தான். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பெருங்கறவை எடுத்துட்டு போறீங்க. சரிங்கக்கா. இப்போனா நீங்க கம்மி கறவை மாடு வச்சிருக்கீங்க. இப்போ இந்த மாடு கொண்டு போனா தீனியும் சேர்த்து தான் போனோம். அதுக்கேற்ற மாதிரி பாலம் அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். சரிங்கக்கா. சரிங்கக்கா. ரொம்ப நன்றி. சரி, நன்றிப்பா. அண்ணா இது ஹெச்எஃப் கிராஸுங்க. சரிங்க. ஆனா கிராஸ்னா ஏபிஎஸ் கூட இந்த மாதிரி முதுகமைப்பும் இந்த மாதிரி உடம்பு கட்டும் இந்த மாதிரி சைஸ்ல உழுவுமான டவுட் தான். முதுகுல ஒரு ஆள் பாய் போட்டே படுத்துங்களா? 2 பேர் படுத்துக்கலாம். 2 பேரே படுத்துடலாம். அந்த மாதிரி ஹெவி சைஸ் மாடு. இன்னொரு 25 நாள் டைம் இருக்கு. இது ஃபுல்லா மடி எடுத்த மாடு கண்ணு போடுங்க. நல்ல காம்பூர்ஸ நடையில விட பாருங்க. நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க. சின்ன மாடு கிடையாது. ரைட்டுங்க. மாட்டுக்கு தகுந்த பட்ஜெட் வருங்கன்னா 25 லிட்டர் டு 30 லிட்டர் அசால்ட்டா கறவை வரும். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாங்கன்னா. இந்த மாதிரி சைஸ்லயும் அந்த அளவுக்கு பட்ஜெட் போட்டு எடுக்கிறவங்க மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க. இது ஃபார்ம் டைப்புக்கு தான் சூட் ஆகலானே? கண்டிப்பா ஃபார்ம் டைப் காரை எடுத்தா சக்சஸ்ங்கண்ணா. வீடியோஸ்க்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கிராஸ்ங்கிறதுனால. சரிங்க. பட்ஜெட் தான் மெயின் இதுல. அதனால வந்துட்டு வீடியோஸ் கார் பட்ஜெட் போட்டு எடுப்பாங்களான்னு தெரில. 1-2 எல்லாமே ஒரு 3-4 மாடு வச்சிருக்கிறதுக்கு இந்த ஒரு மாடு வச்சிருந்தா போதும். அப்படி நினைச்சு எடுக்கிறீங்க தாராளமாக இந்த மாடு எடுத்துக்கலாங்கன்னா. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, இந்த மாட்டில் சுழி சுத்தம். சரிங்க. ஸோ இதுல எல்லாம் சுழி சுத்தமாக கிடைக்கிறதெல்லாம் ரேருங்க. ஆமா, இதுல எல்லாம் ஃபுல் சுழி சுத்தமா இருக்குது. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. இன்னும் 3வது கண்ணுங்க. நல்ல மோடி டைப்ல. சரிங்க. நல்ல சுழி சுத்தமான மாடு. மடிசெட்டை பாருங்க, நடையில விடுறோம் பாருங்க. நல்ல மடிசெட்டு. மாட்டுக்கும் மடிக்கு சம்பந்தமே இல்லாத அளவுக்கு மடி. நேரம் 10 அசால்ட்டா கரை வரும். பிளஸ் பாயிண்ட் அதனுடைய காம்பூர்ஸ் தான்.
காம்பு கால்ல வரிசை மடி பாருங்க. வச்சு நடக்க முடியலாட்டு ஆமா அந்த அளவுக்கு மாடு ஈத்து எடுத்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துல கண்ணு ஈனிக்கும். நல்ல காம்பு வரிசைங்க. சரி, தேவைப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. காம்பெல்லாம் நல்லா அச்சு வெள்ள மாதிரி தான் நட்டுது. ஆமாண்ணா அது காம்பு நல்லா காட்டுங்க. காம்பு தான் அதுல ப்ளஸ் பாயிண்ட்டே. தேவைப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணுங்கன்னா எடுத்துக்கலாங்கண்ணா. ரைட்டுங்கண்ணா. ஆனா நல்ல ஒரு செவல சட்டையில நல்ல ஒரு காம்பு ஒரு பீருக்கு ஒரு 150 ml அது காம்புல பால் வருங்களாட்டுக்கு. ஆமாண்ணா. அந்த மாதிரி ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடு அப்படியே பத்தி சொல்லுங்க. இது செவல சட்டைங்கண்ணா. சரிங்க. நல்ல ஹெவி சைஸுங்க. மாடு 3வது ஈத்து கடமுளப்பு சுழி சுத்தங்க. ரைட்டுங்க. நல்ல மடி செட்டு. இன்னும் ஒரு 10 நாள் டைம் இருக்கு. ஃபுல்லா மடி எடுத்தா மாடு கண்ணு போடுங்க. சரிங்கண்ணா. நேரம் 10 அசால்ட்டா கறவை வரக்கூடிய நடையில விடுறோம் பாருங்க. நல்ல ஹெவி சைஸ், நல்ல ரட்டை முதுகுல, நல்ல கலர் பேச்சு, நல்ல காம்போல, ரோஸ் காம்புல, நல்ல பூங்காம்புங்க. தேவைப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கன்னா. சுழி சுத்தமான மாடுங்க. ரைட்டுங்கண்ணா. ஆனா இந்த மாடை பத்தி சொல்லுங்கண்ணா. கலரே ஒரு ரேர் கலரா இருக்கு. மாடு மடியும் புறமடி மும்மடி நல்லா நல்ல மடி செட்டு. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. இந்த மாடு தாங்கண்ணா புள்ளிமானுங்கண்ணா. புள்ளிமானுங்களாண்ணா? புள்ளிமான். இந்த மாடு ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. சரிங்க. அதாவது வந்து சிவாஜி HFன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் சொல்ல தேவையில்லை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சியில கிராஸுங்க, செவல சட்டை. ஓகேண்ணா. அதான் புள்ளிமான்னு ஏன் சொன்னா அது பாருங்க அப்படியே மானு குழந்த மாதிரி அங்கங்க பேச்சஸ் இருக்கும். ஆமா. அதே மாதிரி 3வது ஈத்து கடமுளப்புங்க, சுழி சுத்தம். சரிங்க. மாட்டோட அம்சம் பாருங்க, மடி செட்டு. மடி அளவுக்கு பிம்மடி. இது மும்மடி பிம்மடி ஈக்குவலா எடுக்கிறதுங்கிறது. சரிங்க. சரிங்களா. மாடு நடையில விடுறோம் பாருங்க. நல்ல 18 லிட்டர் கரை வருங்கண்ணா. 18 மடி செட்டை பாருங்க. சரி, கரை வருமா? இதெல்லாம் ஏமாத்தாத மடி செட்டுங்கண்ணா. கறந்தா அப்படியே சாக்கு பையாட்ட போயிடும். இந்த மாதிரி மடி செட்டு. இந்த தேவைப்படுறீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. புள்ளிமான் மாதிரி தானே இருக்குண்ணா. அங்கங்க அப்படியே கலர். ஆமாண்ணா, அதுக்கு தானே புள்ளிமான்னு சொன்னேன். சரிங்க. சில பேர் கலாய்ப்பாங்க. பட் இருந்தாலும் இதான் வந்து புள்ளிமானுங்கிறது. சரிங்க. அந்த ஏன் சொன்ன அந்த கலர் தான். அந்த பொட்டு அது செவலை வந்து அவ்வளவு பேச்சஸா விழுந்திருக்கும். சரிங்க. இதுல இருந்து கண்ணெல்லாம் விழுந்தா ஒரு கண் எடுத்து வளர்த்தனால அற்புதமா இருக்குங்க. ரைட்டுங்கண்ணா. அதாவது டிகிரி ஃபேட்டுக்கு அற்புதமான மாடுங்க. ஓகே. தேவைப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாம். பால் கொம்புல ஒரு சந்தன பிள்ளை பிடிச்சிருக்கீங்க. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா சந்தன பிள்ளையில ஜெர்சி கிராஸ் டைப்பான மாடுங்க. மாடு வந்து 2வது ஈத்து 6 பல்ல இருந்து கடமுளப்பு, சுழி சுத்தமான மாடு. நல்ல மடிகாம்பு சுத்தங்க, நல்ல காம்பு வருஷம், நல்லா பை செட்டு. இதை ஃபுல்லா மடி வைக்கணும். இன்னும் பின்மடி பாருங்க, இதை ஃபுல்லா மடி வைக்கணும். இன்னும் 10 நாள் டைம் இருக்குங்க. நடையில விடுறோம் பாருங்க. நல்ல கிளிக்கொம்பு டைப்ல நல்ல ஒரு ஹெவி சைஸ் கிடையாதுங்க. மாடு அளவா இருந்தாலும் மாட்டுக்கு தகுந்த மடி, அதாவது தன்னை மிஞ்சின மடிங்கிறாங்களே அந்த மாதிரி மடி வச்சு. ஆமாங்க. இப்பயே நல்ல மடி செட்டில் இருக்குது. இன்னும் 10 நாள் போனா மாடு கண்ணில் பார்க்க முடியாதுங்க. ஒரு 18 லிட்டர் கறவை அசால்ட்டா கறக்கூடிய மாடு. தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடுங்க. சரிங்கண்ணா. நல்ல அதனால பால் தாரை பாருங்க, முன்னாடி கால் வரைக்கும் எப்படி போயிருக்கு, நல்ல பைப் தார மாதிரி. தேவைப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க. சரிங்க. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. ஆனா இது பாத்தீங்கன்னா செம்பூத்து, அதாவது ஜெர்சியில ஒயிட் மெஜாரிட்டிங்க. அதாவது HFன்னு சொல்லக்கூடாது. இது ஜெர்சியில செம்பூத்தும் ஜெர்சியும் கிராஸ் ஆனா எப்படி ஒரு ஒயிட்ல ஒரு லைட்டா அங்கங்க ஒயிட் இருக்குங்க. மடியில அங்கங்க ஒயிட் பேட்ச். ஆமா, மடியில கொஞ்சம் ஒயிட் இருக்கும், முதுகுல கொஞ்சம் ஒயிட் இருக்கும். சரிங்க. நல்ல மடி செட்டுங்க. ஒரு 18 லிட்டர் கறவை அசால்ட்டா கறக்கூடிய மாடு. நல்ல காம்பு வரிசைங்க. காம்பு பாருங்க நல்ல. சரிங்க. நடையில விடுறோம் பாருங்க. ஓகேண்ணா. நல்ல ஹெவி சைஸான மாடு. இன்னும் மாடு கண்ணு போறதுக்கு ஒரு 10-15 நாள் டைம் இருக்கு. ஃபுல்லா மடி வச்சா மாட்டை கண்ணில் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மடி வச்சு தான் மாடு கண்ணு போடும். சரிங்க. தேவைப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாம். நல்ல ரோஸ் காம்புங்க. மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்கும் தெளிவா இருக்கும். ஓகேண்ணா. நல்ல கொம்பு டைப்பு. தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடுங்க. கிளைமேட் அடாப்ஷன் எந்த ஊருக்கு வேணாலும் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா மாட்டை. சரிங்க. சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. தேவைப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாம். சரிங்க. அண்ணா நல்லா ஒரு ரெட் சிந்தி டைப்ல ஒரு மாடு பிடிச்சிருங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. அண்ணா இது ரெட்டின் ஜெர்சிங்கண்ணா. நல்ல ரத்த செவலை. சரிங்க. மாடு வந்து 2வது ஈத்து 6 பல்ல இருந்து கடமுளப்புங்க. சின்ன சின்ன பல்லு இப்பதான் முளைச்சிருக்கும் கடையில. சரிங்க. மாட்டோட ஃபேஸ் கட்டும் கொம்பு டைப்பும் பாருங்க, நல்ல பால் கொம்புல நல்ல குழி நெத்தி. நல்ல லட்சணமான கிடையாது. சுழி நெத்தியில ஒரு சுழி, நடுமுதுகுல ஒரு சுழினா நல்ல மடி செட்டு. அதாவது மாட்டுக்கும் மடிக்கு சம்பந்தம் இல்லாத அளவுக்கு மாடு மடி வச்சிருக்கும். நல்ல காம்பு வருஷ. இன்னும் கண்ணு போறதுக்கு 10-15 நாள் டைம் இருக்குங்க. சரிங்கண்ணா. மாடு நடையில விடுறோம் பாருங்க. நல்ல வெயிட்டான கிடையாது. ரெட்டை முதுகுல நல்ல வெயிட்டான கிடையாதுங்க. சரிங்கண்ணா. இந்த மாதிரி தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. நல்ல ஹெவி சைஸ் கிடையாதுங்கண்ணா. இந்த மாதிரி மாடு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. நல்ல மடி செட்டு, நல்ல காம்பு ஒரு அதாவது நேரம் 10 அசால்ட்டா கரை வரும். இன்னொரு 15 நாள் டைம் இருக்குங்கண்ணா. எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகும். தேவைப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க.
ஆனால் நல்லா ஒரு ஹெச்எஃப் கிராஸ்ல நல்லா ஒரு பட்டி பார்த்த கம்பல நல்லா ஒரு ஹெவி சைஸ் மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. அண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியும் ஹெச்எஃப்பும் கிராஸ் டைப்பான மாடு 3 கலரில் இருக்குங்க. சரிங்கண்ணா. அதாவது ஒயிட்டு, பிளாக்கு, லைட்டாக செம்பூத்து இருக்குங்க. சரிங்க. அதாவது நல்ல கலர் பேட்ச். ஓகே. பிளாக் மெஜாரிட்டி, ஒயிட் அங்கங்க சூப்பரான கலர் பேட்ச். நெத்தியில பாருங்க நல்ல ஒரு அழகான வெள்ளை இருக்கும், கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். சரிங்கண்ணா. மாடு வந்து 2 ஆணித்து 6 பல்லுந்து கடமுளப்பு, ஹெவி சைஸு. சரிங்க. மாட்டோட காம்பு வரிசை பாருங்க, நல்லா ரோஸ் காம்புல எவ்வளோ அழகா அமைஞ்சிருக்குன்னு. நல்லா ஒன்று அச்சில் ஊத்துன மாதிரி இருக்கும். 4 காம்பு அப்படியே அவ்வளோ தரமான காம்பு வரிசையில் இருக்கும். மாடு நடையில் விடுற பாருங்க, நல்ல மடிசெட்டு. சரிங்க. நல்ல ஹெவி சைஸ், சின்ன மாடு கிடையாது, நல்ல ரட்டை முதல் நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க. கறவை 22 லிட்டர் கறவை வருங்க. இந்த பண்ணைக்கு மெயினாக தேவைப்படுறீங்க, தாராளமாக இந்த மாடு செலக்ட் பண்ணலாங்க. சரிங்க. தேவைப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கன்னா. தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு, சுழி சுத்தமான மாடு. ஓகேண்ணா. ஸோ தேவைப்படுறீங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்க. நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கிறீங்க, தாராளமாக கொண்டு போய் வளர்த்தனா நம்ம சொன்ன கறவை அசால்ட்டாக எடுத்து கொடுக்குங்கண்ணா. ஓகேண்ணா. ஏன்னா நல்ல ஒரு ஹெவி சைஸில் எருமை பிடிச்சிருங்க. இது முறா கிராஸுங்களாண்ணா? முறா கிராஸுங்கண்ணா. ஹெவி சைஸ்லாம் யானை சைஸுங்கண்ணா. யானை சைஸுங்களா? யானையா எருமையானா தெரியாதுங்க. இதே ஒரு மலங்காட்டு பக்கமெல்லாம் இருந்தால் யானை தான் வந்துருச்சும்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய எருமைங்க. சரிங்க. நடையில் விடுறோம் பாருங்க எருமையை, 3ஆவது ஈத்துக்குண்ணா. கடை முளப்பு, மடிசெட்டை பார்த்துக்குங்க. சும்மா அப்படியே மாட்டுக்குள்ள ஒரு மாதிரி மடிசெட்டு, காம்பு வரிசையும் பார்த்துக்குங்க. சரிங்கண்ணா. நல்லா 10 கரை வருங்கண்ணா. கொஞ்ச நஞ்சம் இல்லை, மாட்டுக்கு வர மாதிரி 10 கரை வரணும். சரிங்க. இதெல்லாம் அது கறக்கலைன்னா நம்ம எருமை வச்சிருக்கிறது ஒன்று, கொடுத்துறது ஒன்று. சரிங்க. அந்த மாதிரி ஹெவி சைஸ் எருமைங்க. தேவைப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. இந்த எருமை தெரிஞ்சீங்க தாராளமா இந்த எருமை பத்தி தெரியுங்க. இது கறக்குமா கறக்காதான்னு தெரியாதீங்க, 1000 பேசலாம். இதை வச்சு வளர்த்துறவங்களுக்கு தெரியும் இந்த எருமை கறக்குமா கறக்காதான்னு. தேவைப்படுறீங்க கூப்பிடுங்கன்னா எடுத்துக்கலாங்க. சரிங்க. நல்ல ஒரு மோடி டைப்ல நல்ல ஒரு ஜெர்சி மாடு பிடிச்சிங்க, நல்ல ஒரு மடி காம்பு வளங்களாட்டுக்கு. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா ஜெர்சியில சரிங்க செம்பூத்து கலருங்க, மோடி டைப்பான மாடுங்க. ரைட்டுங்க. இன்னொரு 15 நாள் டைம் இருக்குன்னா இது ஃபுல்லா மடி எடுத்த மாடு கண்ணு போட்டு நல்ல பட்டன் காம்பு, ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கும். சரிங்க. நல்ல ரட்டை முதுகு, ஹெவி சைஸ் மாடு, சுழி சுத்தமான மாடு. நடையில் விடுற பாருங்க, ஒரு 18 லிட்டர் கறவை அசால்ட்டா சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. சரிங்க. தேவைப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. சுழி சுத்தமான மாடுங்கன்னா, தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா.